மேகாலயா ஹனிமூன் கொலையை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். திருமணமான 10 நாளில் கணவனை ஹனிமூனுக்கு அழைத்துச் சென்று கூலிப்படையை ஏவி கணவனை தீர்த்து கட்டியிருந்தார் மனைவி. அதேபோல் தெலங்கானா மாநிலத்தில் திருமணமான ஒரே மாதத்தில் காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்று நாடகமாடியிருந்தார் ஒரு புதுப்பெண். இந்த திருமண கொலைகள் சமூகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அவற்றின் அதிர்ச்சியே இன்னும் அடங்காத நிலையில் தற்போது பீகாரில் அதே பாணியில் ஒரு கொடூர கொலை நடந்துள்ளது. பீகார் மாநிலம் நவீநகரைச் சேர்ந்தவர் 33 வயதான பிரியான்ஷு. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதான கூஞ்சா சிங் என்பவருடன் 45 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. மணமக்கள் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என்று இரு வீட்டாரும் நினைத்திருந்தனர். இந்த சூழலில் கடந்த 24ஆம் தேதி பிரியான்ஷு வெளியூருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் கூஞ்சா சிங் அழுது புலம்பி அங்கலாய்த்திருக்கிறார். திருமணமான 45 நாளில் கணவனை இழந்துவிட்டு தவித்த கூஞ்சா சிங்கை நினைத்து ஊரே பரிதாபப்பட்டது. என்ன ஆறுதல் சொல்லி அவரை தேற்ற முடியும் என உற்றார் உறவினர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக கூஞ்சா சிங்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. இதனால் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதோடு விசாரணைக்காக கூஞ்சா சிங்கின் செல்போனை கேட்டபோது அவர் தர மறுத்துள்ளார். இதனால் அவர் மீதான சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் கூஞ்சா சிங் கொலை நடந்த அன்று செல்போனில் யார் யாருடன் பேசியிருந்தார் என்ற கால் தகவலை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அதில்தான் அவரின் மாமா ஜீவன் சிங் அடிக்கடி செல்போனில் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடு பிரியான்ஷு சுடப்பட்ட அடுத்த சில நொடிகளில் ஜீவன் சிங் செல்போனில் அழைத்திருப்பதும் போலீசாருக்கு இருந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. உடனே ஜீவன் சிங்கிடமும் கூஞ்சா சிங்கிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் 15 வருடங்களாக இருந்து வந்த தகாத உறவால் இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. கூஞ்சா சிங் தந்தையின் சகோதரி கணவர்தான் இந்த ஜீவன் சிங், அதாவது அத்தையின் கணவர். 55 வயதான ஜீவன் ஊருக்குள் முக்கிய பிரமுகராகவும் தொழிலதிபராகவும் வலம் வந்துள்ளார். சிறு வயதிலிருந்தே ஜீவனோடு நெருங்கி பழகியிருக்கிறார் கூஞ்சா சிங். இந்த சூழலில் இருவருக்கும் ரகசிய உறவு ஏற்பட்டுள்ளது. 15 வருடங்களாக இருவரும் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார்கள். இதை அறிந்த கூஞ்சா சிங்கின் குடும்பத்தார் அவரை கண்டித்ததோடு திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர் மாமனை நினைத்து வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. பல நாள் வற்புறுத்தலுக்கு பிறகு பிரியான்சுவை கட்டாய திருமணம் செய்து வைத்திருக்கிறார் கூஞ்சா சிங். முன்பு போல் ஜீவனோடு அவரால் நெருங்கி பழக முடியவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு 1 மாதத்தை கழித்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு ஜீவனை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை. இதனால் ரகசிய உறவுக்கு தடையாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட நினைத்துள்ளார் கூஞ்சா சிங். இந்த சூழலில்தான் மேகாலயா ஹனிமூன் கொலை பற்றிய செய்திகள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன. அதே பாணியில் யாருக்கும் சந்தேகம் வராமல் கூலிப்படையை ஏவி கணவனின் கதையை முடிக்க நினைத்திருக்கிறார் கூஞ்சா சிங். மேகாலயா கொலையில் சோனம் செய்த தவறை செய்துவிடக் கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்துள்ளார். இதற்காக ஜீவனின் உதவியோடு கூலிப்படையையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று வெளியூருக்கு சென்ற பிரியான்சு ஊருக்கு திரும்பும் முன் மனைவிக்கு போன் செய்துள்ளார். அவர் எந்த வழியாக வருகிறார் என்பதை கேட்டறிந்த கூஞ்சா சிங் அதை ஜீவன் மூலம் கூலிப்படையினருக்கு கூறியுள்ளார். அந்த தகவலின் பேரில் கூலிப்படையினர் பிரியான்சுவை சுட்டுக் கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கூஞ்சா சிங், ஜீவன் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.